தன்னுடைய இருதயமாகிய பலகையில எழுதினதான் அந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு அறிவிச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினாரு. அதுக்குதான் கர்த்தர் உன்னை துளிர்க்க வைக்கிறாரு. அந்த மரத்தை ஏன் கர்த்தர் துளிர்க்க வச்சாரு? சும்மா மாசம் சபையில வந்து அங்க ரிப்போர்ட் கொடுக்குறேன், இங்க சப்போர்ட் பாங்குறேன், இதுக்கு வைக்கலங்க. சின்சியரா கர்த்தருக்கு ஊழியம் செய். விசுவாசியே சபைக்கு இருந்தா சின்சியராரு. பாஸ்டர் பார்க்கணும்னு செய்யாத, அல்ல நீங்க உன்னை கவனிக்கிறவங்களை பார்த்து செய்யாத, ஆளை பார்த்து செய்யாத. நீ என்ன செய்யணும்? கர்த்தர் ஒருவர் என்ன பார்க்கிறாரு. நான் செய்யற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. எனக்குள்ள வெட்டப்பட்ட பலகை இருக்கு, அதுல கர்த்தர் கற்பனைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த பலகையில இருக்கிற வார்த்தையை தான் நீ கொடுக்கணுமே ஒழிய பிசினஸ் பேசாத. வீட்டுல இத்தனை பணம் கொடுத்தா இவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு பணம் மல்டிப்ளை பண்றதுக்கு ஒன்ன கர்த்தர் ஊழியத்துக்கு வைக்கல. எதுக்கு? வெட்டப்பட்ட பலகையில எழுதினதான வார்த்தைகளை நீ கீழே வந்து அறிவிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,